என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். அத்தை மகள் ரத்தினமே, சின்னையா விட்டு சித்திரமே, வருக வருக. பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் சின்னையா சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன். ஆரம்பிக்கலாங்களா? சாமி வேற எந்த பொண்ணு அழகா இருந்தாலும் இப்படிதான் பாப்பியா? அஃப்கோர்ஸ் ஆமா. பட் அழகா இருக்கிற பொண்ணுங்களா நீ ஆயிட முடியாதுல்ல. It's my life, it's now or never. என்னாச்சு? இல்லப்பா எதனா சேலரி போட கூடாதுன்றாங்க. ஒரு 100 ரூபாய் கூட 1000 ரூபாய் கூட 2000 கூடன்னு கேட்டு வந்துறானுங்க. உங்ககிட்டே கடன் கேக்குறான் பச்சா. யாரா அவன்? கடன் குத்தவன். கபி எமரி ஷீட்டை வச்சு தர்பூசணியை தீர்த்தீங்க. ஃபைனல் எண்டு பார்க்கணும். ஆமாங்க. வந்துச்சு, சோப் வந்துச்சுடா. தீந்துச்சா? கொஞ்சம் வந்து இருக்கா? அந்த கொஞ்சம் கொடு. இந்த வாட்டர் மெலன் டாஸ்னாலே சட்டையெல்லாம் இதாகிட்டு பாருங்க. ஸோ ஃபைனல் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்பூசணியை தீத்தி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு சாப்பிட போறோம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இன்னைக்கு நான் ஒரு பாட்டு பாடுவேன். நான் பாட போறேன், என் தம்பி ஆக்ஷன் பண்ணுவான். மரணம் எங்கும் தூது வந்தது, அது வங்க என்று மடியில் வந்தது, அது சொர்க்கம் என்று நான் நினைத்தது, அது நகரமாக மாறிவிட்டது. தேங்க்யூ. 13. நான் சென்னைக்காரியும் இல்லை, மதுரைக்காரியும் இல்லை, திருநெல்வேலிக்காரி. மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும். மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும். இவர் முற்றும் துறந்த முனிவர். முதல்ல நிர்வாணமா தான் நடந்து வந்துட்டு இருந்தாரு. நான் தான் துண்ட புடிங்கி இடுப்புல கட்டி நேரம் இங்க கூட்டி வந்துட்டேன். அவளை மீண்டும் சந்தித்தேன். எனக்கு எனக்கு என்று துடிக்கும் துடிக்கும் அது உனக்கு உனக்கு என்றது பல வருடங்களுக்கு பின்னா தனக்கு தனக்கு என்று தவிக்க தவிக்க முன்ன என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதுக்கடா முறைக்குதான் அப்பன்னு வச்சுக்க. சின்ன பையன் பொறுமையா சொல்லலாம், புரிஞ்சுக்கோனா. ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டேன், சாரி. படாமன்னா குதி. மலையாளம் பேசிட்ட. உன்னை கட்டிக்கிறேன், அவரை வச்சுக்கிறேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டொமினோஸ் தானே பிடிக்கும்? எனக்கு டொமினோஸ் ரொம்ப பிடிக்கும். கேஎஃப்சி தானே உங்களுக்கு பிடிக்கும்? கேஎஃப்சி கமெண்ட் பண்ணுங்க. டொமினோஸ் இல்ல, டொமினோஸ். ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? எப்படி 24 மணி நேரமும் போனே பார்த்துட்டு இருக்க?
கண்ணில் தான். நாங்க என்ன கர்ம இப்படிலாம் நான் எங்க நினைச்சேன், நான் நினைக்கவே இல்லப்பா. செல்லமே இது என்னது? நீதான் ஆமை. நாம கிடையாது. நாட்டாம. கமாண்ட்ல எதுக்கு அசிங்கமா கமாண்ட் பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? உங்க இஷ்டத்துக்கு எப்படியுமா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் கெட்ட வார்த்தை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நினைப்போ, எங்களுக்கு எல்லாம் கெட்ட வார்த்தை தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்க. கீர்த்தி கதை பத்து ப்ளீஸ் கெட்ட வார்த்தை கமாண்ட் பண்ணாதீங்களா? அப்படி எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. சுடுதண்ணில எதுக்கு பருப்பு காய்கறி எல்லாம் போட்டு வச்சிருக்க? சுடுதண்ணிலையா? ஏய், சுடுதண்ணில சொல்லாத. அது நான் வச்ச பருப்பு சாம்பார். சாம்பாரா? உன்னை வச்சிட்டு நான் என்ன பாடுபட போறேன்? நாளைக்கு கலரா வெரைட்டியா பண்ணி தரேன். நாளைக்குமா? என்ன எப்படி புலம்புடுற ஆதா மீனாட்சி?